அமெரிக்க தேர்தலில் முக்கிய இடம் பிடிக்கும் கருக்கலைப்பு உரிமை விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கும் ஒரு தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கருக்கலைப்பு உரிமை ட்ரம்பை கார்னர் செய்ய கமலா கையில் எடுத்திருக்கும் அஸ்திரங்களில் ஒன்று. விலைவாசியோடு கருக்கலைப்பு உரிமையும் ஏறத்தாழ பெண்கள் வாக்கை தீர்மானிக்கும் காரணியாகவே இருக்கிறது. எனது உடல் எனது உரிமை, என்னுடைய யூட்ரஸிலிருந்து அமெரிக்காவை வெளியேறு என்று ஆதங்கம் தெரிவிக்கும் அமெரிக்க பெண்கள் கருக்கலைப்பு உரிமை தங்களுக்கு வேண்டும் என்கிறார்கள். அமெரிக்காவில் அரசியல் சாசனம் வழங்கிய கருக்கலைப்பு உரிமைக்கு 2022 உச்சநீதிமன்றம் தடை போட்டுவிட்டது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் 13 மாநிலங்களில் கருக்கலைப்புக்கு முழு தடை இருக்கிறது. அதாவது பாலியல் பலாத்காரத்தில் பெண் கருவுற்றாலும் அதை கலைக்க முடியாது, 6 வாரம் ஆன கருவை கலைக்க முடியாது என்ற சட்டமும் சில மாநிலங்களில் இருக்கிறது. சில மாநிலங்களில் குழந்தைகள் பிறந்த பிறகு கொல்லப்படுவதாக கமலா உடனான நேரடி விவாதத்தில் பேசினார் ட்ரம்ப். அப்போது குறுக்கிட்ட செய்தியாளர், குழந்தையை கொல்ல சட்டம் நாட்டில் இல்லையே என்றார். தொடர்ந்து ட்ரம்பை கார்னர் செய்தார் கமலா. கருக்கலைப்பு சட்ட விவகாரம் மாநிலங்களிடம் விடப்படும் என ட்ரம்ப் கூறி வரும் வேளையில் தேசிய அளவில் கருக்கலைப்புக்கு உரிமை வழங்கும் சட்டத்தில் கையெழுத்திடுவேன் என பிரச்சாரம் செய்கிறார் கமலா. தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு பெண்கள் ஆதரவு அதிகமாக இருப்பதையே கணிப்புகள் காட்டுகின்றன. சர்வே மங்கி கணிப்பில் பெண்கள் வாக்கில் சுமார் 13% முன்னிலை பெறுகிறார். ஆம், கமலாவுக்கு பெண்கள் ஆதரவு 48% இருப்பதாகவும், இதுவே ட்ரம்புக்கு 35% இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் புதிய வாக்காளர்கள் கமலாவை ஆதரிப்பதாகவே தெரிகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் முதல் முறை வாக்களிக்க போகும் 19 வயது இளம் பெண் நியூயார்க் டைம்ஸ்க்கு அளித்திருக்கும் பேட்டியில், பெண்களுக்கு தேவை என்றால் கருக்கலைப்புக்கு அனுமதிக்க வேண்டும், இதுவே கமலா வெள்ளை மாளிகைக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான முதல் காரணம் என்று கூறியிருக்கிறார். குடியரசுக் கட்சி பெண்கள் மத்தியிலும் இந்த விவகாரத்தில் கமலா மீது கரிசனம் தெரிகிறது. 10 4 பேர் மருத்துவ ரீதியாக கருக்கலைப்புக்கு அனுமதிக்க வேண்டும் என சொல்கிறார்கள். இருப்பினும் பெரும்பான்மை ட்ரம்ப் கட்சி பெண்கள் மத்தியில் 100% கருக்கலைப்புக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்ற பார்வையும் இருக்கிறது. மறுபுறம் குடியேற்ற விவகாரத்தில் ட்ரம்ப் கொள்கையை தீவிரமாக நம்புவோரும் இருக்கிறார்கள். இதற்கிடையே நாடு முழுவதும் கருக்கலைப்பு மாத்திரைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் கட்சியினர் பேசி வருகிறார்கள். கருக்கலைப்பு உரிமை விவகாரத்தில் ட்ரம்புக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே களமிருப்பதாகவே உள்ளூர் அரசியல் பார்வையாளர்கள் கூற்றாகவும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.